சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2006 2011ஆம் ஆண்டு திமுகவின் ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாகவும் இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கை பதிவு செய்தனர். இந்த வழக்கு தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் விசாரணையில் வந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வழக்கு விருதுநகர் மாவட்டம் நீதிமன்றம் ரத்து செய்து குற்றமற்றவர் என்று நீதிபதி தீர்ப்பை வழங்கினார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியான ஆவணங்களை நான் தருகிறேன் என்றும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் நீதிபதி ஏற்படுத்தியுள்ளார். தற்பொழுது தங்கம் தென்னரசு போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களது வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டார். கடைசியில் அது அவருக்கு ஏமாற்றத்தை முடிந்தது. தற்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குகளும் திமுகவின் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைமைக்கு எந்த ஒரு தொந்தரவையும் தரக்கூடாது என்றும் பேசியிருந்தார். ஆனால் நீதிமன்றமோ தற்பொழுது தங்கம் தென்னரசு அவர்களது வழக்கை விசாரணை செய்து அதற்கான குற்றங்கள் நிரூபணம் செய்யப்பட்டால் அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக தங்கம் தென்னரசு, KSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சிறப்பாகவே கையாண்டுள்ளார். நிச்சயம் நீதிபதி பல பேர் பணத்திற்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய நிலையில் உண்மைக்கும் நீதிபதி நேர்மையாக தற்பொழுது செயல்படுவது பாராட்டத்துக்குரியது. பல முறை மிரட்டல்கள் நீதிபதிக்கு திமுகவின் நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் கலங்காமல் உண்மையின் பக்கம் ஒருவராவது நிற்க வேண்டும், அது நானாகவே இருந்துட்டு போகிறேன் என்பதற்கேற்ப பேசியிருக்கிறார். தற்பொழுது கடைசி காலகட்டத்தில், அதாவது ஓய்வு பெறக்கூடிய காலம் கட்டவரை நான் நிச்சயமாக ஊழலுக்கு எதிராக என்னுடைய வழக்கை சரியான முறையில் நான் நீதியை வழங்குவேன் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கோபமடைந்திருப்பதாகவும் தங்கம் தென்னரசு அவர்களது வழக்கு வருகின்ற 24ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நிச்சயம்